ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூச்செடிகளை கட்டிங்ஸ் வச்சு நம்ம வளர்க்க முடியும். இப்போ நான் வச்சுருக்க கட்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன கட்டிங்ஸ் வச்சுருக்கேன், அதில் என்னென்ன கட்டிங்ஸ் வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இது நான் இப்போ ஃபஸ்ட்டு வச்ச, அதாவது இப்போது இந்த சீசனில் ஆடி சீசனில் ஃபஸ்ட்டு வச்ச செம்பருத்தி கட்டிங்ஸுங்க. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். இது சாண்டில் கலர் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த கட்டிங்ஸ் இப்போ நான் வச்சுருக்க கட்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் இப்போ வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நான் நடவு செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஆகுது, 7 நாட்களுக்கு ஆகுது. இதில் இப்போவே நமக்கு மாற்றம் இருக்குது பாருங்கள். இதில் நமக்கு இந்த புதுசாக ஒரு சின்னதாக ஒரு தளிர் சிவப்பு கலரில் ஒரு மாதிரி இது பாருங்கள், புதிய தளிர் தெரியுதுங்களா? அந்த கணு பகுதியில் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த கட்டிங்ஸ் ஒர்க் அவுட் ஆகிடும்னு தாங்க நான் நினைக்கிறேன். இது சக்ஸஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிறது 3 கட்டிங்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரளி பூ, பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள். அரளிப்பூ, கஸ்தூரி பூன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இட்லி பூ கட்டிங்ஸ். இது பிங்க் கலர் இட்லி பூ கட்டிங்ஸ். இதுலேயும் பாருங்கள், இந்த கணு பகுதியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீனாக சின்னதாக ஒரு தளிர் தெரியுது பாருங்கள். இப்போ தெரியுது பாருங்கள், க்ரீனிஷாக தெரியுதுங்களா? பாருங்கள், இங்கேயும் இந்த கணு பகுதியிலையும் அந்த க்ரீனிஷாக சின்ன தளிர் தெரியுதுங்க. இப்போ இது ஒரு 7 நாட்களில் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட். ஆனால் இப்போ வேர் அவ்வளோவா பிடிச்சிருக்காதுங்க. இனிமேல் நல்லா பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கட்டிங்ஸ் காயாமல் இருக்கிறதால தளிர்கள் வெளியே இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கட்டிங்ஸ் பார்த்தோன்னா ரோஜா மல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ரோஜா மல்லி, நல்லா பெரிய ஒரு மல்லிப்பூ, இது ரோஜா மல்லி சொல்லுவாங்க. அந்த கட்டிங்ஸ், இந்த 3 கட்டிங்ஸுமே பாருங்கள் நல்லா நல்லா பச்சையாக அப்படியே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கணு பகுதி, க்ரீனிஷாக ஒரு கணு பகுதி தெரியுது பாருங்கள். இந்த கட்டிங்ஸும் அரளிப்பூ தான். இதுவும் பிங்க் கலர் தான். இந்த ஒரு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இது நான் வச்ச கட்டிங்ஸ் வச்சபடி அப்படியே இருக்குங்க. இதில் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல. ஆனால் கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா காயாமல் இருக்குது. இதில் இருக்க அந்த இலைகளெல்லாம் நான் வச்சப்போ இருந்த இலைகள் தான். ஏன்னா கட்டிங்ஸ் காயாமல் இருக்கணும், அதனால் இந்த இலைகளை நான் ரிமூவ் பண்ணாமல் இந்த கட்டிங்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போது எப்போதுமே ஈரப்பதமாக இருக்கிற இடங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெயில், லைட்டாக வெயில் இருக்கக்கூடிய இடம். அதே டைமில் ரொம்ப வெயில் இருக்காது, வெயிலும் நிழலும் கலந்தபடியான இடம்.